ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்தா செய்யலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுவிட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி விடுங்க, இல்லைன்னா அடியில் தீஞ்சு போயிடும். இப்போ பச்சை வாசனை போனதும் தக்காளி 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டு அடுப்பை நல்லா சிம்மிலே வச்சு விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் லைட்டாக கிளறி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கிடும். தீயாமல் நல்லா வதங்கிடும் நம்ம கல் உப்பு போட்டு சிம்மில் வச்சு விட்டோம் அப்படின்னா. இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலா சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 செகண்ட் நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டுட்டு இப்போ நான் பாஸ்தாவை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது சுடு தண்ணியில் போட்டு நல்லா தண்ணி ஃபுல்லாக அதையே உறிஞ்சி இழுக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு தனியாக வச்சுருக்கேன். இப்போ அந்த வேக வச்ச பாஸ்தாவை எடுத்து நம்ம மசாலாவில் போட்டுக்கலாம். உங்களுக்கு அப்படியே போட்டு வேக வைக்கணுன்னா நீங்கள் தக்காளியிலே தண்ணி விட்டு பாஸ்தாவை அதிலே போட்டு நீங்கள் வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான்ப்பா. நல்லா கிண்டி வச்சுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் அந்த சூடுலேயே நல்லா வதக்கி விடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. கூட மேலே அழகாக கொத்தமல்லி இலை தூவி விட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா பாஸ்தா ரெடி. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் இருக்கும். நல்லா சுட சுட சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.